மகுடபதி குறுநாவல் எழுதியவர் அமரர் திரு கல்கி அவர்கள். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக வாசிப்பவர் சாந்தி சோமநாதன். மகுடபதி 6ஆம் அத்தியாயம். பூம் பூம். பெரியண்ணனும் செந்திருவும் மாற்றி மாற்றி சொன்னதிலிருந்து மகுடபதி பின்வரும் விவரங்களை தெரிந்து கொண்டான். சிங்கமேடு தங்கசாமி கவுண்டரின் தமையனார் மருதாச்சல கவுண்டர் என்பவர். மயிலாப்பூரில் பிரசித்தி பெற்ற வக்கீலாயிருந்தார். பிதிரார்ஜித சொத்துக்கள் ஏராளமாயிருந்ததுடன் வக்கீல் தொழிலிலும் அவருக்கு வருமானம் நிறைய வந்து கொண்டிருந்தது. சென்னையில் உயர்ந்த அந்தஸ்தும் நாகரிகமும் வாய்ந்த மனிதர்களுடன் அவர் பழகி கொண்டிருந்தார். அவருடைய ஏகபுத்திரி செந்திரு. செந்திரு தன்னுடைய 6ஆம் வயதிலேயே தாயாரை இழந்துவிட்டாள். தாயை இழந்த குறை அவளுக்கு தெரியாதபடி தகப்பனார் வளர்த்து வந்தார். முதலில் அவள் கான்வென்ட் ஸ்கூலிலும் பிறகு அடையாறு பள்ளிக்கூடத்திலும் படித்தாள். அவளுடைய முகக்கலையினாலும் புத்திசாலித்தினாலும் பள்ளிக்கூடத்தின் செல்லக் குழந்தையாய் இருந்தாள். மயிலாப்பூரில் அவளுடைய தந்தையின் சிநேகிதர் வீடுகளில் அவளை அன்புடன் வரவேற்காத வீடு கிடையாது. 4 வருஷத்துக்கு முன்னால் செந்திருவின் தலையில் பெரிய இடி விழுந்தது. அவளுடைய தகப்பனார் மருதாச்சல கவுண்டர் டைஃபாய்டு ஜுரம் வந்து இறந்து போனார். அப்போது அவளுக்கு வயது 13. செந்திரு அனாதையான அதே சமயத்தில் பெரும் பணக்காரியாகவும் ஆனாள். அவளுடைய தாயாருடைய சொத்துக்கள், தகப்பனாருடைய சொத்துக்கள் எல்லாவற்றுக்கும் உரியவளானாள். அவளுடைய சித்தப்பா தங்கசாமி கவுண்டர் அவளை சிங்கமேட்டில் தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து போனார். வேறெங்கும் அவளுக்கு புகலிடம் கிடையாது. கார்கோட கவுண்டர் அடிக்கடி சிங்கமேட்டிற்கு வருவது உண்டாதலால் செந்திரு அவரை பார்த்திருக்கிறாள். அவரை கண்டாலே அவளுக்கு கதி கலங்கும். அவர் எதிரிலேயே வரமாட்டாள். கல்யாண பேச்சு அவளுடைய காதில் விழுந்ததும் அவள் விஷம் குடித்து உயிரை விட்டுவிட தீர்மானித்திருந்தாள். பெரியண்ண கவுண்டரிடம் விஷம் சம்பாதித்து தரும்படி கேட்டாள். பெரியண்ணன் அவளை தடுத்து கல்யாணத்தை நிறுத்தவும் செந்திரு அந்த வீட்டிலிருந்து தப்பிக்கவும் வேறு வழி யோசிக்கலாம் என்றான். அச்சமயத்தில் செந்திருவின் பள்ளித்தோடி பங்கஜத்திடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. செந்திரு மயிலாப்பூரில் இருந்தபோது அடுத்த வீட்டில் சப்ஜட்ஜ் ஐயாசாமி முதலியாரின் குடும்பத்தார் வசித்தார்கள். முதலியாரின் பெண் பங்கஜம். செந்திரு சிங்கமேட்டுக்கு வந்த பிறகு சில காலம் அவளும் பங்கஜமும் கடிதம் எழுதி கொண்டிருந்தார்கள். அப்புறம் திடீரென்று பங்கஜத்தின் கடிதங்கள் நின்று போயின. தான் எழுதும் கடிதங்கள் ஒருவேளை தபால் பெட்டியில் சேர்க்கப்படுவதில்லையோ என்று செந்திரு சந்தேகித்தாள். அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள அவளுக்கு வழி இல்லாமல் இருந்தது. கடைசியாக பங்கஜத்திடமிருந்து கடிதம் வந்து 2 வருஷத்துக்கும் மேலாகிவிட்டது. பெரியண்ணனும் செந்திரவும் தப்பும் வழியை பற்றி யோசனை செய்து கொண்டிருந்த போது பங்கஜத்திடமிருந்து கடிதம் வந்தது. அச்சமயம் தங்கசாமி கவுண்டர் ஊரில் இல்லை. ஏதோ கேஸ் சம்பந்தமாக சென்னப்பட்டினம் போயிருந்தார். ஆகையால் கடிதம் செந்திருவின் கையில் நேரில் கிடைத்துவிட்டது. அதில் பங்கஜம் தான் எழுதிய பல கடிதங்களுக்கு செந்திருவிடமிருந்து கடிதம் வரவில்லை என்றும் அதனால் கடிதம் எழுதுவதையே நிறுத்திவிட்டதாகவும் இப்போது அவளுடைய தகப்பனார் உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர் ஆகிவிட்டபடியால் குடும்பத்துடன் கோயம்புத்தூரில் வந்து குடியிருப்பதாகவும் செந்திருவின் ஊருக்கு ஒரு நாள் வந்து அவளை பார்க்க விரும்புவதாகவும் எழுதியிருந்தாள். இதை பார்த்ததும் செந்திருவும் பெரியண்ணனும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். கல்யாணத்தை நிறுத்துவதற்கு பங்கஜத்தின் மூலமாக அவளுடைய தகப்பனாரின் ஒத்தாசையை தேடுவது என்று தீர்மானித்தார்கள். பெரியண்ணன் முதலில் தான் மட்டும் கோயம்புத்தூர் போய் வருவதாக சொன்னான். செந்திரு அதை மறுத்து ஒரு நிமிஷம் கூட தன்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாதென்றும் 2 பேரும் கோயம்புத்தூருக்கு கிளம்பி விடலாம் என்றும் பிடிவாதம் பிடித்தாள். கோயம்புத்தூரில் தங்கசாமி கவுண்டருக்கு சொந்தமான இந்த வீடு இருப்பது அவர்களுக்கு தெரியும். அது பூட்டி கிடக்கிறதென்றும் தங்கசாமி கவுண்டர் எப்போவாது குடும்பத்துடன் கோயம்புத்தூருக்கு வந்தால் அதில் தங்குவது வழக்கம் என்றும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த வீட்டு பூட்டின் சாவியும் சிங்கமேட்டில் தான் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு அன்றைய தினம் அதிகாலையில் ஒருவருக்கும் தெரியாமல் 2 பேரும் கிளம்பி சிங்கமேட்டுக்கு 2 மைல் தூரத்தில் இருந்த ஸ்டேஷனில் ரயில் ஏறி கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தார்கள்.
சப் ஜட்ஜ் ஐயாசாமி முதலியாரின் பங்களா எங்கே இருக்கிறதென்று கண்டுபிடிப்பதற்காக முதலில் பெரியண்ணன் செந்திருவன் கடிதத்துடன் போனான். போகும்போது வீட்டில் செந்திரு தனியாயிருப்பது யாருக்கும் தெரியாமல் இருப்பதற்காக வெளியில் கதவை பூட்டிக் கொண்டு போனான். அவன் திரும்பி வந்து வெளிக்கதவை திறந்தபோதுதான் மகுடபதியும் அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். இவ்வளவு விவரங்களையும் அவர்கள் சொல்லி முடிப்பதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது. எல்லாம் கேட்ட பிறகு மகுடபதி, பாட்டா, இவ்வளவு சொன்ன நீ ஒரு விஷயம் மட்டும் சொல்லவில்லையே, சிங்கமேட்டு கவுண்டர் வீட்டுக்கு நீ எப்படி வந்து சேர்ந்தாய் என்றான். அதன் மேல் பெரியண்ணன் அந்த கதையையும் சுருக்கமாகச் சொன்னான். பல வருஷங்களுக்கு முன் பெரியண்ணன் கள்ளிப்பட்டி கார்கோட கவுண்டர் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவர் ஒரு நாள் அதிகமாக கோபித்துக் கொள்ளவே அங்கிருந்து கிளம்பிவிட்டான். இலங்கைக்கு போய் சில காலம் அங்கே வசித்துவிட்டு திரும்பினான். இலங்கையில்தான் அவன் பெரிய குடிகாரன் ஆனான். இந்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகு ஒரு கலகக் கேஸில் அவன் மாட்டிக்கொண்டான். கீழ்கோர்ட்டில் 7 வருஷம் தண்டனை கொடுத்தார்கள். ஹைகோர்ட்டில் கேஸ் உடைந்து விடுதலையாயிற்று. அந்த கேஸில் அவனுக்கு செந்திருவின் தகப்பனார்தான் வக்கீலாயிருந்து அவனை விடுதலை செய்வித்தார். அப்போதே பட்டணத்தில் செந்திருவை பெரியண்ணன் பார்த்திருக்கிறான். குழந்தையை தூக்கி வைத்துக்கொண்டு கொஞ்சி இருக்கிறான். மகுடபதியை குத்திய வழக்கில் விடுதலையான பிறகு பெரியண்ணன் கொஞ்ச நாள் ஊர் ஊராக சென்று மதுவிலக்கு பிரச்சாரம் செய்து வந்தான். இது கார்கோட கவுண்டருக்கு தெரிந்தது. அவர் அவனை சிங்கமேடு தங்கசாமி கவுண்டர் வீட்டில் வேலைக்கு அமர்த்தினார். அங்கே இந்த பட்டணத்து குழந்தையை கண்டு யார் என்று தெரிந்து கொண்டதும் பெரியண்ணன் அங்கேயே சந்தோஷத்துடன் இருந்து விட்டான். அவர்களுக்குள் நாளுக்கு நாள் பாசம் வளர்ந்து கடைசியில் இம்மாதிரி சொல்லாமல் ஓடி வருவதில் முடிந்தது. கள்ளுக்கடை கான்ட்ராக்டில் நஷ்டம் வந்ததற்காக ஏற்கனவே என்னை வெட்டி போடலாம் என்று எண்ணியிருக்கிறார் கள்ளிப்பட்டி கவுண்டர். இப்போது இந்த இடத்தில் என்னை பார்த்தால் என்ன செய்வாரோ தெரியாது. அவரே கத்தி எடுத்து என்னை குத்தி கொன்று விடுவார் என்றான் மகுடபதி. அப்போது பெரியண்ணன் முகத்தில் உண்டான விகாரத்தையும் அவனுடைய கண்களில் தோன்றிய பயங்கரத்தையும் மகுடபதியினால் அறிந்து கொள்ள முடியவில்லை. என்ன பாட்டா, இப்படி மிரளுகிறாயே, கத்தி குத்தி எல்லாம் உனக்கு புதிது அல்லவே என்றான். தம்பி தம்பி, அப்படியெல்லாம் நீ ஒன்றும் பேசாதே. நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். கள்ளிப்பட்டி கவுண்டர் கிட்ட மாத்திரம் நீ போகவே கூடாது, ஒருபோதும் போகக்கூடாது என்றான் பெரியண்ணன். அப்போது அவன் பேச்சே ஒரு மாதிரி இருந்தது. அச்சமயத்தில் வாசலில் பூம் பூம் என்று மோட்டார் குழலில் சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷம் வாசற்கதவை யாரோ தடதடவென்று தட்டினார்கள். 3 பேரில் யாருக்கு கதிக்கலக்கம் அதிகமாயிருந்ததென்று சொல்வதற்கில்லை. சித்தப்பாவாயிருக்குமோ என்று நடுங்கிய குரலில் கேட்டாள் செந்திரு. பட்டணத்துக்கல்லவா போகிறதாக சொன்னார், வந்து விட்டாரோ என்னமோ. ஒருவேளை ஐயாசாமி முதலியார் வீட்டில் திரும்பி வந்திருந்து உன் கடிதத்தை பார்த்துவிட்டு கார் அனுப்பி இருக்கலாம் அல்லவா என்றான் மகுடபதி. செந்திருவுக்கு கொஞ்சம் உயிர் வந்தது. இருந்தாலும் இருக்கலாம் என்றாள். கிழவன், நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன். எதற்கும் தம்பி நீ அந்த அறைக்குள் இரு, கதவை உட்புறம் தாளிட்டுக்கொள் என்றான். பெரியண்ணன் கையும் காலும் நடுங்க மச்சுப்படிகளில் இறங்கி கீழே வந்து கையில் அரிக்கன் விளக்கு எடுத்துக்கொண்டு வாசற்கதவை திறந்தான். கதவை இடித்த டிரைவர் ஒதுங்கி நின்றான். மோட்டார் வண்டியில் 2 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் கிழவன் பிசாசை பிரத்யட்சமாக கண்டவன் போல பயங்கரமடைந்து பேச்சு மூச்சின்றி நின்றான். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். தங்கள் கருத்துக்களை tamilaudiobooks@gmail.com என்ற இணையதள முகவரிக்கு தெரியப்படுத்தவும். நன்றி.